அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 12 வசனம். The book of the prophet Isaiah, chapter 48, verse 12. ஏசாயா 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. என் தாசனாகிய யாக்கோபே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்தேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று ஏசாயா 44:2 சொல்லப்பட்டுள்ளது. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்றும் ஏசாயா 43:1 சொல்லப்பட்டுள்ளது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவருமாக்கிய உன்னை உருவாக்கினவருமாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நீ என்னுடையவன், நீ எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமானவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உன்னை அழைத்தவர், நான் உண்மை உள்ளவர். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, என்னிடத்தில் திரும்பு, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய உன்னுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று ஏசாயா 44:6 பார்க்கிறோம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டிய நேரம் இது, அழைப்பை காத்து கொள்ள வேண்டிய நேரம் இது, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய நேரம் இது. இன்றைய தியான பகுதி நீதிமொழிகள், சாலமோனின் நீதிமொழிகள், Proverbs chapter 1 verse 33. Proverbs chapter 1 verse 33. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். But whoever listens to me will live in safety and be at ease without fear of harm. But whoever listens to me will dwell in safety, will live in safety and be at ease without fear of harm. இதற்கு மேலாக நமக்கு என்ன பாக்கியம் வேண்டும், என்ன ஆசீர்வாதம் வேண்டும், என்ன நன்மை வேண்டும்? நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம், அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போம், அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, இனியும் தாமதியாத எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே,
நான் அவரே. நான் உன் சிருஷ்டிகர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன் இரட்சகர், உன் மீட்பர், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர். நீ என்னுடையவன், நீ எனக்கு செவி கொடு. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். நீ எனக்கு செவி கொடுப்பாயானால் நீ விக்கினமின்றி பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், எந்த ஒரு வருத்தமும் இன்றி, துன்பமின்றி சுகமாய் வாசம் பண்ணுவாய். உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். நீ செழித்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பாய். எந்த தீங்கும் உன்னை அணுகுவதில்லை. நீ பாதுகாக்கப்படுவாய், நீ பராமரிக்கப்படுவாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 49:10, ஐசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தருக்கு செவி கொடுக்கிற நீ எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் நீ பசியாய் இருப்பதும் இல்லை, நீ தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் உன்மேல் படுவதும் இல்லை. உனக்கு இறங்குகிற கர்த்தர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்தி உன்னை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நீ ஜீவ தண்ணீரின் ஊற்றிலே தாகம் தீர்த்து கொள்வாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏசாயா 54:14, ஏசாயா 54:16, ஐசாயா 54:14. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ அசையாமல் இருப்பாய், நீ ஸ்திரமாய் இருப்பாய், நீ நம்பிக்கையோடு இருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை, எந்த தீங்கும் உன்னை அணுகுவதில்லை, எந்த நாச மோசமும் உனக்கு நேரிடாது. கர்த்தர் உன்னை காப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of the prophet Jeremiah, chapter 11:3. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அதில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. எனக்கு செவி கொடுத்து, நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்க, அவற்றை எல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. டியூட்ரானமி chapter 13 verse 4. உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி
பற்றி கொள்வீர்களாக. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்ற வேண்டும். You must follow the Lord your God. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அவருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மேன்மையை, அவருக்குரிய மகிமையை, அவருடைய ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு கனத்தை, மகிமையை செலுத்த வேண்டும். You must revere him. Give him the honor that belongs to him. மூன்றாவது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். Keep his commands. Keep his commands. Obey his words. அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். Listen to him and obey him. Listen to him. அடுத்தது, கர்த்தரை சேவிக்க வேண்டும். You must serve him. You must serve him. அவரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு விலகவே கூடாது, அவரை விட்டு விடவே கூடாது. அவரை பற்றி கொள்ள வேண்டும். Hold fast to him. Hold on to him. Never leave him. Never ever go away from him. கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது, அவரை விட்டு தூரமாய் போகவே கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? நாம் கர்த்தரை, அவருக்குரிய கனத்தை, மேன்மையை செலுத்தி அவரை கனப்படுத்துகிறோமா? நாம் நன்றாயிருக்கும்படி அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? உபாகமம் 6:3. Deuteronomy chapter 6 verse 3. உபாகமம் 6:3. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே, என்னால் ரட்சிக்கப்பட்ட என் தேவ ஜனமே, என்னால் மீட்கப்பட்ட என் ஜனமே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உனக்கு கொடுத்த அந்த தேசத்திலே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே, ஒரு நன்மை குறைபடாத தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். என் ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, என்னால் மீட்கப்பட்ட என் ஜனமே, நீ நன்றாயிருப்பதற்கும், நீ எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் நீ நன்றாயிருப்பதற்கும், நீ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பதற்கும் மட்டுமல்ல, நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும், நீ மிகவும் பலுகி பெருகுவதற்கும் நீ கர்த்தருக்கு செவி கொடு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாயிரு, நீ சாவதானமாயிரு, நீ எச்சரிக்கையாயிரு. Listen to him and be careful to obey him. Obey his words. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் பேசும்போது நாம் கேட்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவர் கட்டளைகளின்படி நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவர் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அதை கவனமாய் நாம் கைக்கொள்ள வேண்டும். எச்சரிப்போடு நாம் செயல்பட வேண்டும், எச்சரிப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 8:34. Proverbs chapter 8 verse 34. நீதிமொழிகள் 8:34. என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுல சொல்லி இருக்கா, உன் ஃபோனை திறந்து வச்சு எப்பவும் அந்த ஃபோனில் எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, நானும் ஆராதிக்கிறேன்,
எல்லாரும் மெசேஜ் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணுறாங்க, நானும் ரீட் பண்ணுறேன். அப்படியா சொல்லி இருக்கு? என் வாசல் படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ என் வாசல் படியில் நித்தமும் விழித்திருக்க வேண்டும். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த வசனத்தில், என்னை கண்டு அடைகிறவன் ஜீவனை கண்டு அடைகிறான். நீ என்ன தேடினா நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளுவாய். நித்திய ஜீவனை கண்டு அடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான். கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய கிருபையை, இரக்கத்தை, அன்பை, தயவை, ஆசீர்வாதத்தையும் அவன் பெறுகிறான். எவ்வளவு மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான் பாருங்க. ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் விசேஷித்த ஆராதனைகளிலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் நாம் நன்றியோடு தேவ சமூகத்தில் காணப்படுகிறோமா? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தம்முடைய சமூகத்திலே, தம்முடைய சந்நிதியிலே, தம்முடைய ஸ்தானத்திலே நாம் கூடி ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வருகிறார். ஓய்வு நாட்கள்ல தேவ சமூகத்தில் காணப்படுகிறோமா? மாத பிறப்பில் ஒவ்வொரு மாதமும் விசேஷித்த ஆராதனைகளில், நியமித்த காலத்தில் விசேஷித்த ஆராதனைகளில், நம்முடைய பண்டிகை நாட்களில் நாம் நன்றியோடு தேவ சமூகத்தில் காணப்படுகிறோமா? நம்முடைய பாதங்கள் தேவ சந்நிதியில் நிற்கிறதா? நம்முடைய குடும்பம் தேவ சந்நிதியில் காணப்படுகிறதா? நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமா? சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதியை, ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோமா? அவர் நம்முடைய வழியில போக விட்டு விடுவார். அவர் விலகி போனது நம் அறியாமலே இருக்கும்படி தான் அவர் செய்வார். நாம் நினைத்து கொள்வோம் அவர் நம்மோட கூட தான் இருக்கிறார், நான் செய்கிறது தான் சரி. அப்படி அல்ல பிரியமானவர்களே. அவர் விலகி போனார் என்றா நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் அழுதாலும், கண்ணீர் விட்டாலும், கதறினாலும் நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஒரு நாளும் கர்த்தரை இழந்து போகக்கூடாது. ஒரு நாளும் தேவ சமூகத்தை இழந்து போகக்கூடாது. மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய கர்த்தரையே சேவிக்க வேண்டும். நம் குடும்பத்தில் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அதற்கு நாம் இடங்கொடுக்க வேண்டும். நம்மை அழைத்தவர் அவர், நம்மை ரட்சித்தவர் அவர், நம்மை மீட்டு கொண்டவர் அவர். நம்முடைய யோசனைகளின்படி நடவாதபடி கர்த்தரின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நாம் நிறைவேற்றுவோம். எனக்கு அன்பானவர்களே, கடைசி நாட்களின் கொடிய காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அதிவேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆயத்தப்பட வேண்டிய, ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இனி உலகத்தில் இன்னல்கள் பெருகும். எல்லா விதத்திலும் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு நெருக்கம், ஒடுக்கம், உபத்திரவம், அழிவு, ஆபத்துக்கள் நிறைந்த நாட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொண்ட தேவ கிருபைகளை காத்து கொள்ளுங்கள். தேவன் ஆசீர்வாதமாய், ஆதரவாய், அனுகூலமாய் தந்த குடும்பத்தை காத்து கொள்ளுங்கள். ஒரே வழி, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் யாராயிருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் எப்பொழுதும் அமைதியாயிருப்பான். இந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தான் நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தான் இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாய் வேண்டும்.
யாக்கோபே, நான் மீட்டு ரட்சித்து நான் அழைத்த என் ஜனமே, எனக்கு செவிகொடு, இனியும் தாமதியாதே. ஐயோ, நான் கீழ்ப்படியாமல் போனேனே என்று யாரும் சொல்லக்கூடாது. இது ரட்சிப்பின் நேரம், இது மீட்பின் நேரம், இது உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நாம் மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம். துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நேரம். எல்லா தீங்குக்கும் ஆபத்திற்கும் நாம் விலக்கி காக்கப்படக்கூடிய ஒரு நேரம். இயேசு நம்மை காப்பார். இயேசு நம் ஆத்துமாவை காப்பார். இயேசு நமக்குரிய எல்லாவற்றையும் காப்பார். இயேசு நம் குடும்பத்தை காப்பார். நாம் பயப்படாமல் அமைதியாயிருப்போம். தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுப்போம். கர்த்தருக்கு செவி கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், the book of Isaiah chapter 46 verse 3 and 4. ஏசாயா 46 3 4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நான் இம்மட்டும் உங்களை தாங்கினேன். எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்க. நீங்க எனக்கு செவி கொடுங்க. மீதியா இருக்கிற ஜனங்களை அவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன். இனிமேலும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நான் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன். நான் எப்படி ஏந்தினேனோ, எப்படி தாங்கினேனோ, அப்படியே இன்னும் நான் உங்களை தாங்குவேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இம்மட்டும் நம்மை தாங்கினவர், இம்மட்டும் நம்மை ஏந்தினவர், இம்மட்டும் நம்மை சுமந்தவர், இம்மட்டும் நம்மை தப்புவித்தவர் இனிமேலும் நம்மை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார். இயேசு நம்மை தப்புவிப்பார், நம்மை பாதுகாத்து கொள்வார், நம்மை பராமரித்து கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நம்மோடு கூடவே இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Isaiah chapter 45 verses from 17 to 19. ஏசாயா 45 17 19. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. இஸ்ரவேலோ, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமோ, கர்த்தராலே, இரட்சகராகிய கர்த்தராலே, மீட்பராகிய கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொன்ன, நீங்கள் கலங்காம இருப்பீங்க, நீங்கள் கண்ணீர் விடாம இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்கள் பயம் இல்லாது இருப்பீங்க, நீங்கள் திகில் இல்லாதபடி இருப்பீங்க. நான் உங்கள் கர்த்தர், உங்களை மீட்டு கொண்டவர், நான் உங்களுடனே இருக்கிறவர், உங்களை ரட்சித்தவர், நித்திய ரட்சிப்பினாலே நான் ரட்சித்திருக்கிறேன். அடுத்தது 18ஆம் வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. நான் வானங்களை சிருஷ்டித்த, பூமியையும் வெறுமையா இருக்க நான் சிருஷ்டிக்கல, அதை வனாந்தரமா இருக்கும்படி நான் சிருஷ்டிக்கல, அதை குடியிருப்புக்காக செய்தேன்,
படைத்தேன், அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. நான் 19ஆம் வசனம், நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினது இல்லை. நான் எங்கேயோ வனாந்தரத்துல போய் நின்னுகிட்டு யாரும் இல்லாத இடத்துல நான் பேசினதில்லை. அந்தரங்கத்துல பேசல, அந்தகாரமான இடத்திலே நான் பேசல, எங்கேயோ இருளுக்குள்ள இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கல. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் என்னுடைய ஜனத்துக்கு விருதாவா என்னை தேடுங்க, விருதாவா எனக்கு ஆராதனை செய்யுங்க, விருதாவா என்னை கூப்பிடுங்கன்னு நான் சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியதை போதிப்பேன், அறிவிக்க வேண்டியதை அறிவிப்பேன், சொல்ல வேண்டியதை சொல்லுவேன், உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை நான் சொல்லி கொடுப்பேன். 22ஆம் வசனம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என் முகத்தை தேடுங்க, என்ன பாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, அப்போது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 4:12, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர். இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க, நம்முடைய கிரியைகளின்படி, நான் இதை செய்தேன் அதனால, அப்படி அல்ல, என் பலத்தினால இதை செய்தேன் அப்படி அல்ல, என்னுடைய ஞானத்தினால இதை செய்தேன் அப்படி அல்ல, என்னுடைய படிப்புனால இதை செய்தேன், என்னுடைய வேலையினால இதை செய்தேன், என்னுடைய சம்பாத்தியத்தினால இதை செய்தேன், என்னுடைய கையின் பிரயாசத்தினால இதை செய்தேன், என் ஐஸ்வர்யத்தினால இதை செய்தேன், அப்படி அல்ல. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி அநாதி காலம் முதல் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியினால் அவருடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். சாதாரண ஒரு அழைப்பு அல்ல, பரிசுத்த அழைப்பினாலே பரிசுத்த தேவன் நம்மை அழைத்தார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறார் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. 2 பேதுரு, 2 Peter chapter 1 verses 3 and 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, தம்முடைய மகிமையினால, தம்முடைய மேன்மையினால, தம்முடைய கனத்தினால, தம்முடைய காருண்யத்தினால, மன இரக்கத்தினால, மனது உருக்கத்தினால நம்மை அழைத்தவரை, நம்மை அழைத்த இயேசுவை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், நம்முடைய ஜீவனுக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கும், நம்முடைய நித்திய ஜீவனுக்கும், தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய பரிசுத்த வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அந்த மாம்சத்தின் பெருமை, நான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை
பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் உண்டாகக்கூடிய கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மை அழைத்ததோடு அவர் நின்று விடவில்லை. நம்முடைய ஜீவனை பராமரிப்பதோடு நின்று விடவில்லை. தேவ பக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய கிருபையை தந்ததோடு அவர் விட்டுவிடவில்லை. சொல்லப்பட்டுள்ளது, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மோடு கூட இருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர், தாம் சொன்னதை செய்து முடிக்கிறவர். எவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்தந்த நாளுக்கு தேவையான, அந்தந்த வாரத்துக்கு தேவையான தம்முடைய வார்த்தையை, வசனத்தை, அந்த மன்னாவை தந்து, அந்த அப்பத்தை தந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். நமக்கு தேவையான கிருபைகளை தந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்து நம்மோடு கூட இருக்கிறார், அதை காண்பிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? நாம் இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? நாம் இயேசுவே என்று கூப்பிடுவோமா? இப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். If we can stand up, please stand up. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் இயேசு நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். அந்த அழைப்பை காத்து கொள்ளுவோமா? மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் நமக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். எல்லாவற்றிலும் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாக செய்வார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தருடைய வசனத்தை, வாக்குத்தத்தங்களை மறந்து போக வேண்டாம். அனுதினமும் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நான் உமக்கு செவி கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆபத்தின்றி, எந்த துன்பமோ துக்கமோ இன்றி, பாடு உபத்திரமோ கஷ்டமின்றி நான் அமைதியாக இருக்க, நான் ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவே எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்போமா? இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தரால் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் ஒரு விதத்திலும் வேதனையை கூட்டார். எல்லாரும் ஆண்டவரை பார்ப்போம், எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம், எல்லாரும் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், அவரவருக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் இயேசுவே என்று கூப்பிடுவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் சிருஷ்டிகரே, எங்களை உண்டாக்கினவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, பரிசுத்த அழைப்பினால் எங்களை அழைத்திருக்கிறவரே, உம்முடைய வசனத்தின்படியே நாங்கள் உமக்கு செவி கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒரு கடைசி காலத்திலே, உம்முடைய வருகையின் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்ற வசனத்தின்படி உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கிருபையினால்
காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் அணுக விடாதபடி எப்பொழுதும் கர்த்தர் கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி வேலி அடைத்து ஒவ்வொருவரையும் கண்மணியை போல காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தால் இருதயத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. இது கர்த்தரை தேடக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறபடியால் அனைவரும் உம்மை தேட, உம்மை கண்டு அடைந்து கொள்ள கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லையே. நாங்கள் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லையே ஆண்டவரே. எனவே இயேசுவே, நீர் மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் ரட்சித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பாவ எண்ணங்கள், பாவ கிரியைகள், பாவ சுபாவங்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தின் கட்டுகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே அழித்து போடுவீராக. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக, புது சிருஷ்டியாக்குவீராக. தேவ சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய கிருபைகளை பொழிந்தருளுவீராக. இழந்து நிற்கிற எல்லா ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராக. தேவ வீட்டின் நன்மையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அநேக ஆண்டுகளாய் சுகவீனம், பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு விடுதலையும் இல்லாமல், எதையும் சரியாய் செய்ய முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற, உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை எல்லாம் உம்மேல் ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புத சுகத்தை, ஒரு அற்புத விடுதலையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீடித்த நாட்களாய், நல்ல நாட்களால், ஆசீர்வாதத்தின் நாட்களால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் வல்லமே காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த ட்ரினிட்டி வேர்ல்ட் திருச்சபைக்கை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையை ஸ்தாபித்த கர்த்தர் நீரப்பா. திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா. திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. குடும்பங்கள்ல ஆசீர்வாதமும் நன்மையும் பெருக கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் ஆச்சரியமும் அதிசய பிரகாரமாய் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு நன்மையும் குறைபடாமல் இயேசுவே நீரை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இன்னமும் காத்துக்கொள்ளும். இதிலும் பெரிதானவைகளை காண பெரிய காரியங்களை உமக்காய் செய்ய கிருபை செய்யும். எங்கள் தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதியும். எங்கள் தேச தலைவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். அகில உலகத்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசு உம்முடைய வருகை பரியந்தம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே கூட இரும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.